எடப்பாடி சொல்லுவாரு, நானும் விவசாயி தாங்கன்னு. எப்படின்னா, இந்த கொள்ளடிச்ச பணத்துக்கெல்லாம் விவசாய இடமா வாங்கி போட்டு, நானும் விவசாயி அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி இல்லாம, நான் விவசாயி எனக்கு தெரியாது. நான் அட்லீஸ்ட் அடுத்த ஜென்மத்துல விவசாயியாவது பொறக்கணும். அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்திருக்கிறது டிஃபரெண்டாவும் நல்லாவும் இருக்கு. திருமாவளவன் மாதிரி ஈரான்ல நடக்கிற போராட்டத்துக்கு நடக்கிற பிரச்சனைக்கு இங்க போராட்டம் நடத்துற மாதிரி, எங்கேயோ விவசாயி படுற கஷ்டத்துக்கு நானும் விவசாயின்னு சொல்லி தெரியுற மாதிரி இருக்குது. கனிமவள கொள்ளையில ஆத்து மணல் கொள்ளை இப்ப குறைஞ்சிருக்கு. பட் இதுல என்னன்னா, இது அக்கௌண்டபிலிட்டியில இருக்கா இல்லையான்றதான் நம்ம பார்க்கணும். பிளாக்ல ஒரு லைசன்ஸ் வச்சு 4 இடத்துல யார் நடத்துறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. நம்ம பல வருஷமா சொல்றது என்னன்னா, தமிழ்நாடு அரசியல் களம் திமுக விசஸ் அதர்ஸ் தான். இப்போ பல பேருக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை டிவிகே விஜய் தாங்க எடுக்கிறாரு. ஒரு தலைவர் அவர் வேணான்னு சொல்றாருன்னா நீங்க அதை ஃபாலோ பண்ண கூடாது. நீங்க பைக் எடுத்துட்டு பின்னாடி போயிட்டு ஒரு பெண் கூட பாவம் பைக்ல விழுந்து அடிபட்டிருக்கு. அவங்களுக்கு டேமேஜ் ஆகி உட்காரும் போது அவங்க ஃபேமிலி எப்படி அதை அஃபெக்ட் பண்ணும்? நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்ரெட் டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் நிகழ்வு மற்றும் சமூக நிகழ்வு குறித்து பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவா. சார், தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் தஞ்சாவூர்ல இன்னைக்கு நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தியிருக்காரு. பல விஷயங்கள் பேசியிருக்காரு சார். அவருடைய ஸ்டைல் பாத்தீங்கன்னா 30 நிமிஷத்துக்கு மேல பேசியிருக்காரு. ஆனா சில ஹைலைட்ஸ் மட்டும் நம்ம இன்னைக்கு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வாட்டி ஒரு பச்சை கலர் துண்டு போட்டு ஒரு மாசான இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. விவசாயிகளுக்கு நான் தோழனா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு குறிக்கோள், அதை நம்ம எடுத்துக்கலாம். அதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு விவசாயத்தை பத்தி பெருசா தெரியாது. ஆனா அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் விவசாயியா தான் பொறக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சார். இது விவசாயிகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஒரு தாக்கத்தை, ஒரு இமேஜ் ஏற்படுத்தியிருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் முதல்ல ஒரு விஷயம், நம்ம முழு அரசியல்வாதி ஆயிட்டாரு விஜய் அப்படின்றத நம்ம வரவேற்கலாம். ஏன்னா எப்பவும் போல இல்லாம அங்க போகும்போது அந்த பச்சை துண்டு போடுறதுன்றது எல்லாரும் பண்ற ஒரு அரசியல் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சது. நானும் முதல்ல அதெல்லாம் அப்படிதான் நினைச்சேன் அந்த இன்டர்வியூ லைவ்ல பார்த்துட்டே இருக்கும்போது. பட் அது போக போக அவருடைய பேச்சு எல்லாரும் மாதிரி இல்ல. என்னன்னா, நானும் விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் தான். என் குடும்பத்துல இத்தனை பேர் இருக்காங்க. நானும் விவசாயம் பண்ணியிருக்கேன். நானும் இந்த விவசாயம் பண்றவங்கலாம் யாருன்னா, இப்ப நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி சொல்லுவாரு, நானும் விவசாயி தாங்கன்னு. எப்படின்னா, இந்த கொள்ளடிச்ச பணத்துக்கெல்லாம் விவசாய இடமா வாங்கி போட்டு, அது பினாமி பேர்ல சிலதெல்லாம் நடக்கும். எக்ஸாம்பிள் அது கணக்கு வழக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. விவசாயிகள் பண்றோம், நானும் விவசாயி அப்படின்னு சொல்றது. அந்த மாரி இல்லாம, நான் விவசாயி எனக்கு தெரியாது. நான் அட்லீஸ்ட் அடுத்த ஜென்மத்துல விவசாயியாவது பொறக்கணும். அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்திருக்கிறது டிஃபரெண்டாவும் நல்லாவும் இருக்கு. சோ இது பேசும் பொருளா இருக்கும்ன்றத நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளுடைய கருத்து இது ஒரு கண்டிப்பா ஒரு விவசாயிங்கிட்ட ரீச்சா இருக்கும். நானும் ஒரு விவசாயின்னு சொல்றத விட, நான் விவசாயியா பொறக்கணும்னு ஆசைப்படுறேன்றது ஒரு வித்தியாசமான ஒரு பேச்சா நம்ம பார்க்கிறோம். நீங்க இப்படி சொல்றீங்க சார். அவர் ஓப்பனாவே சொல்லிட்டாரு சார். எனக்கு விவசாயத்தை பத்தி பெருசா தெரியாது. இருந்தாலும் அவங்களோட கஷ்டத்த நான் புரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்ன விஷயம், அது ஓப்பனா ஒத்துக்கிறாரு பாருங்க. அது நல்ல விஷயம் தான். அதான் சொல்றேன். அததான் நான் முதல்லயே வரவேற்கிறேன்னு சொல்லிட்டேன். எல்லாரும் மாரி நானும் விவசாயின்னு நடிக்காம, ஒரு ஒரு 1/2 மணி நேரம் போய் கலப்பையில போய் யாராவது இறங்க சொல்லுங்கன்னா முடியாது. இப்ப கரண்ட் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர் கூட பாத்தீங்கன்னா, போன தேர்தலுக்கு முன்னாடி ஐ திங்க் பிரசாந்த் கிஷோருக்கு முன்னாடி சுனில்னு ஒருத்தர் இருந்தாரு. 2016 தேர்தல்ல. அவர்தான் இது பண்ணிட்டு இருந்தாரு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, வயல்வெளியில எல்லாம் சிமெண்ட் போட்டிருப்பாங்க. தெரியுமா? பார்த்திருப்பீங்க. போட்டோலாம் இந்த வரப்புன்னு சொல்லுவோம். அதுக்கு நடுவுல. அதுல நின்ன மாரி போட்டோ. இங்க நம்பாள் ஒருத்தர் இப்ப எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு. அவருக்கு நான் விவசாயி தாங்க அப்படின்னுவாரு. விவசாயி கிட்ட போய் இது எத்தனை நாள் பயிருன்னு கேட்பாரு. விவசாயிக்கு தெரியாத எத்தனை நாள் பயிரு? இப்படிதான் இருக்கு. இப்ப இதே யாருக்கும் தெரியாது ரியாலிட்டி. ஆனா நானும் விவசாயின்னு சொல்லிப்பாங்க. பட் விஜய் வரும்போதே நான் எனக்கு விவசாயத்தை பத்தி தெரியல. நான் விவசாயி இல்ல. நான் இத தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். நான் பொறக்கணும்னு ஆசைப்படுறேன்றது ஒரு நல்ல கருத்தா நான் பார்க்கிறோம். இது வரவேற்க வேண்டிய விஷயமா தான் நான் பார்க்கிறோம். அதான் சொல்றேன். எல்லா அரசியல்வாதி மாரி இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிறது வரவேற்க வேண்டிய விஷயமா தான் பார்க்கிறோம். ஆமா. ஏன்னா அவர் நீங்க சொன்னீங்க இதுவரைக்கும் இபிஎஸ் பத்தி கொஞ்சம் தாக்குன்னு தாக்குனீங்க. அவர் பாத்தீங்கன்னா அவரு கடமைக்குன்ட்டு முதல்வரை போட்டு தாக்குன்னு தாக்கியிருக்காரு. என்னன்னா, வார்த்தைக்கு வார்த்தை டெல்டாக்காரன்னு சொல்றீங்களே, அந்த டெல்டாக்கார விவசாயிகளுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நெற்பயிர்லாம் நாசமா போச்சு. அப்பலாம் நீங்க என்ன பண்ணீங்க? அப்படின்னு கேட்டிருக்காரு. நானும் பார்த்தேன் தேவா. அது நான் ஒருத்தரு நான் நினைக்கல. நான் திருப்பி சொல்றேன். அது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின மட்டுமா நான் பார்க்கல. அவரு இப்ப என்னன்னா, டிஎம்கே விசஸ் டிவிகேன்னு போறதுனால தான் அவரு அங்க தாக்க. இது எல்லா கட்சிக்காரங்களுக்கும் பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். பொதுவா. யாருமா உண்மையான விவசாயி,
அப்படின்ற இதுல தெரியல. நான் இப்ப அண்ணன் சீமான் இருக்காரு, விவசாயம் தான் எல்லாம் பெருசுன்னு சொல்லுவாரு. அவர் பையனை போய் அக்ரிகல்ச்சர் படிக்க வச்சிருப்பாருன்னா படிக்க வச்சிருக்க மாட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கான்வென்ட்ல படிக்கிறது, அடுத்தது காலேஜுக்கு இன்டர்நேஷனல் போகும்போது ஸ்கூல் சார். அதான் சார் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல அடுத்தது அவர் படிக்க வச்சாலும் காலேஜுக்கு ஏதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏதாவது எம்பிஏ, பிசினஸ் சயின்ஸ்ன்னு போவாங்களே தவிர விவசாயத்தை படிக்க வைப்பாங்களான்னா மாட்டாங்க. இப்ப நம்ம பேசுறத பார்த்துட்டு வேணா ஏதாவது ஒண்ணு போய் சேரலாம். ஆனா ரியாலிட்டியா அது நடக்காது. அத அத மக்கள்கிட்ட சொல்லி பேசினா நல்லாதான் இருக்கும். இது ஒரு வித்தியாசமான ஒரு நீடு. அவரு ஸ்டாலின் அவரு முதலமைச்சர் டார்கெட் பண்ணாலும் நான் பொதுவா எல்லா அரசியல்வாதியுமே இது டார்கெட் தான் நான் நினைக்கிறேன். நம்ம அண்ணன் திருமாவளவன் மாதிரி ஈரான்ல இருக்கிற போராட்டத்துக்கு நடக்கிற பிரச்சனைக்கு இங்க போராட்டம் நடத்துற மாதிரி எங்கேயோ விவசாயி படுற கஷ்டத்துக்கு நானும் விவசாயின்னு சொல்லி தெரியுற மாதிரி இருக்குது. அந்த அரசியலை இவர் மாத்தி பேசுறத நான் வரவேற்கிறேன். அடுத்தபடியா இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் சார். இது வந்து அரசியல்லாம் கடந்து ஒரு முக்கியமான விஷயமா தான் நான் பார்க்கிறேன். என்னன்னா, நிலத்தடி நீர்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வருது. அதுக்கான ஸ்டெப்ஸ் கவர்ன்மென்ட் சைட்ல இருந்து என்ன எடுக்கிறீங்க? அப்படின்ற மாரி விஜய் அவர்கள் கேட்டிருக்காரு. அதுக்கு ஒரு குற்றச்சாட்டா என்ன சொன்னார்ன்னா, இந்த கனிம வள கொள்ளைலாம் அதிகமா நடக்குது. மணல் கொள்ளை அதிகமா நடக்குது. அதனால தான் இந்த பிரச்சனையே அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு சார். இத ஒரு கவர்ன்மென்ட்டாவும் தாக்கியிருக்காரு சார். எப்படி பார்க்குறீங்க? இல்ல இது நம்ம பார்க்கலாம் தேவா. இது இல்ல நான் இந்த இந்த இண்டஸ்ட்ரிய பத்தி நிறைய தெரியும். நான் கொஞ்சம் க்ளோஸா இருக்கேன்றதுனால நான் சொல்றேன். கனிம வள கொள்ளையில ஆத்து மணல் கொள்ளை வந்து இப்ப குறைஞ்சிருக்கு. ஐ மீன் இது குறைஞ்சிருக்குன்னா அது இந்த ஆட்சி தான் காரணம்னு நான் சொல்ல வரல. அதுக்கு முந்தின இது கவர்மெண்ட் ஒரு ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் எம்சாண்ட வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சு அது இப்ப எல்லாருக்கும் செட்டில் டவுன் ஆயிடுச்சு. ஓகே ஓரளவுக்கு மொத்தமா இன்னைக்கு வந்து ஆத்து மண்ணிலேயே வியாபாரம் பண்ண வேண்டிய காலம் போய் எம்சாண்ட் இது வந்தது. இப்போ ஒரு 100 ரோடு ரெக்குயர்மெண்ட் இருக்குன்னா முன்னாடி 100 லோடுமே வந்து ஆத்து மண்ணா போயிட்டு இருந்தது. கொள்ளைகள்ல இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. இப்போ அது வந்து கிட்டத்தட்ட 70% வந்து எம்சாண்டுக்குள்ளேயும் ஏன்னா விலையும் அதிகமாயிடுச்சு. ஸோ இந்த இந்த பில்டர்ஸ் எல்லாமே வந்து எம்சாண்டை யூஸ் பண்ணிட்டு தேவைப்படுற இடத்துலலாம் இது யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முக்கியமான இடத்துக்கு மட்டும் மணலை யூஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அது குறைஞ்சிருக்கு. பட் இதுல என்னன்னா இது அக்கௌண்டபிலிட்டியில இருக்கா இல்லையான்றதை தான் நம்ம பார்க்கணும். இப்ப நடக்கிறது எல்லாமே அக்கௌண்டபிலிட்டியில தான் வருதா? இப்ப வந்து திருமதி ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆன்லைன் ப்ராசஸ் கொண்டு வந்தாங்க. இனிமேல் வந்து அது வந்து டோக்கன் பண்ணா ஃபீஸ் டைரக்ட் ஃபீஸ்ன்ற ஒரு ப்ராசஸ் வந்தது செகண்ட் டேர்னர்ல. டிரான்ஸ்பரன்சி இருந்தது. இப்ப அந்த ப்ராசஸ்க்குள்ள நடக்குதா? இல்ல பேக் எண்ட்ல தான் நடக்குதான்றது தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இப்ப டெல்டால கொள்ளைகள் தான் அதிகமா நடக்கிறது. நமக்கே நிறைய டேட்டா தெரியும். பிளாக்ல ஒரு லைசன்ஸ் வச்சு 4 இடத்துல யார் நடத்துறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. இத அவர் இன்னும் இன்டெப்த்தா போய் விமர்சிச்சிருக்கலாம். யாரு பண்றாங்கன்ற வரைக்கும் பண்ணியிருக்கலாம். இப்போ ஒரு ஒரு இப்ப எப்படி இப்ப முதலமைச்சர் போன டர்ன் செந்தில் பாலாஜியை வந்து டார்கெட் பண்ணாரு. 1 to 1 டார்கெட். இவர் இவ்வளவு பண்ணாங்க, அவங்க அவ்வளவு பண்ணாங்கன்னு சொன்னாங்களோ, அந்த மாதிரி ஒரு டார்கெட் பண்ணி இருந்திருக்கலாம். பொதுவா இல்லாம பொதுவா பேச்சு ஏன்னா இது பொதுவா எல்லாருமே பேசுவாங்க. அந்த இடத்துல ஒரு மாஸ் கிரியேட் ஆகுறதுக்கு அங்க யார் ஸ்ட்ராங்கா இது ஆப்போனன்ட் இருக்காங்களோ அவங்கள டார்கெட் பண்ணிருக்கலாம்ன்றது தான் நம்ம பாக்குறோம். பட் இது இது வந்து நல்ல ஸ்டார்ட். இந்த டெல்டால போய் முதல் தடவை பேசும்போது ஒரு ஒரு குட் ஸ்டார்ட்டா நம்ம பாக்குறோம். ஆக்சுவலா விஜய்கிட்ட ஒரு ஒரு கெட்ட விஷயம் நம்ம எடுத்துக்கலாமா சார்? எதையுமே டீட்டெயிலா பேச மாட்டாருன்றத. இல்ல, இல்ல. அப்படி சொல்ல முடியாது தேவா. இப்ப அவர் புதுசு. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஏற்கனவே பதிவு பண்றது என்னன்னா, புதுசா ஒருத்தர் வந்திருக்கார். நீங்க ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா சார்ந்த வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கவரு, ஒரு மக்களுக்காக நல்லது செய்றேன்னு தன் சினிமா வாழ்க்கை விட்டு வரும்போது, ஒருத்தரால ஒரே நாள்ல அம்பானி வேணா ஆகலாம். நாலேட்ஜபிள் பெர்சன் ஆக முடியுமான்னா கஷ்டம். ஏன்னா தினம் தினம் புதுசு வந்துட்டே இருக்கு. கத்துக்கிட்டே இருக்கணும். தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க நம்ம இருக்கிற அரசியல்வாதிகளே எடுத்துக்கலாம். இப்ப திரு சீமான்லாம் கூட இத பேசுறன்னா கூட 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு பேசியிருப்பாரு. இன்னைக்கு ஒண்ணு கருத்து மாறி இருக்கும். சோ அது என்னன்னா அப்கிரேட். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? இன்னைக்கு அந்த மாதிரி நிறைய இருக்கு. இன்னைக்கு அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு முதல்ல இனிஷியல் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காருன்னு நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளவு அவர் முன்னெடுக்கிறாருன்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அது வரும் பேசுவாரு. எனக்கு தெரிஞ்சு வரும். இப்ப இருக்க எதிர்பார்க்கலாம். வரைக்கும் விஜய் அவர்கள் இவ்வளவு பேசுறது வந்து ஓரளவுக்கு ஓகேன்றீங்களா நீங்க? ஓகே தானே. ஓரளவுக்கு ஓகேன்றதெல்லாம் நம்மளுடைய டிசிஷன் இல்ல. அது மக்கள் கருத்து, மக்கள் எடுத்துக்கிறது. நம்மளுடைய கருத்து அவரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. குட் ஸ்டார்ட்டா இருக்குன்றது தான் நம்ம பார்க்கிறோம். ஓகே சார். அடுத்தபடியா இன்னொரு முக்கியமான விஷயம் சார். இது ஜனநாயகன் படத்தை பத்தியும் கொஞ்சம் தொட்டுட்டு போயிருக்காரு இந்த கூட்டத்துல. என்னன்னா முதல்வர் அவர்கள் வந்து இந்த சென்சார் போர்டுலாம் வந்து இன்னொரு
ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து நசுக்குறாங்க அப்படின்ற மாதிரி முதல்ல ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அது வந்து நன்றியை தெரிவிச்சிருந்தாரு. ஆனா இதுலயும் ஒரு விமர்சனத்தையும் வச்சிருந்தாரு. என்னன்னா ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. பூசி மொழிவிட்டு மட்டும் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு சார். இது பின்னாடி எதுவும் அரசியல் இருக்கா? சரி, அப்படி இல்ல. அவர் சைடுல இருந்து அவர் குடுக்குற ஸ்டேட்மெண்ட் அது பிஜேபிக்கு அகைன்ஸ்டுக்காக திரு டிஎம்கே தலைவர் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு தான் நான் பாக்குறேன். ஜனநாயகன் விஜய்க்காக அவர் சப்போர்ட் பண்ணி பேசினாருன்றத நான் பார்க்கல. அங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் பிஜேபி பண்றாங்க, அவங்கள எதிர்க்கிற கட்சி நாங்க தான்றத அவரு அவங்க சைட்ல காட்டுறாங்க. ஓகேவா? இவரு இங்க அதுக்கு 19 எனக்கு வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்றதை தவிர்த்து இருக்கலான்றது என்னுடைய ஒப்பீனியன். பொதுவா எல்லாருக்கும் எனக்கு ஆதரவு அளிச்சவர்களுக்கு எல்லாம் நன்றின்றத முடிச்சிருக்கலாம். ஏன் அப்படின்னா டிஎம்கே வர்சஸ் டிவிகே தான் பேசிட்டு இருக்கோம் நம்ம மேடைக்கு மேடைக்கு. அப்ப டிஎம்கே உடைய தலைவருக்கு நீங்க வாழ்த்து சொல்றது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும்? நன்றி தெரிவிக்கிறது எந்த அளவுக்கு சரி? சோ எப்படி அத பேரு நீங்க இந்த விஷயத்த நீங்க ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருந்தீங்க சார். வேற ஒரு இடத்துல வந்து விஜய் அவர்கள் வந்து கலைஞரை வந்து ரோல் மாடலா சொல்லியிருந்தாரு. அதையும் தப்புன்னு தான் சொல்லியிருந்தீங்க. ஓகே, ஒரு டிவிகே வர்சஸ் டிஎம்கே வர்றப்ப முதல்வர் அவருக்கு நன்றி தெரிவிக்கிறதும், கலைஞருக்கு வந்து ரோல் மாடல்னு சொல்றதும் இது வந்து தவிர்த்துக்கலாமா 2 பேரும்? 2 இடத்துலயும். கண்டிப்பா தவிர்க்கணும்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா அப்படி தவிர்ச்சாதான் அதிமுகல திமுகவை மொத்தமா எதிரி நினைக்கிற அதிமுக காரங்க நிறைய பேர் ஓட்டுக்கு வருவாங்க. நியூட்ரலைஸ்டா இருக்கவங்கள ஓட்டு போடுவாங்க. சரி, நம்ம பல வருஷமா சொல்றது என்னன்னா தமிழ்நாடு அரசியல் களம் வந்து திமுக விசஸ் அதர்ஸ் தான். அந்த இடத்துல கொஞ்ச நாள் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஸ்ட்ராங்கா நின்று ஏடிஎம்கேன்னு இருந்தாங்க. இப்ப பல பேருக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அத வந்து டிவிகே விஜய் ஸ்ட்ராங்கா எடுக்கிறாரு. எடுக்கும் போது நீங்க வந்து ஒரு டைம் கலைஞர் ரோல் மாடல்ன்றதோ, ஒரு டைம் வந்து ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கிறதோ பண்ணீங்கன்னா, அது எந்த அளவுக்கு கரெக்ட்டா இருக்கும்? கரெக்ட் சார். சோ அது அத அவாய்ட் பண்ணணும். அத அவாய்ட் பண்ணோனே, இப்ப நம்ம இத சொன்னா நீங்க போய் கருத்து குடுக்குற பெரிய ஆளான்னு யாரா 4 பேர் கமெண்ட் அடிக்கதான் செய்வாய்ங்க. பட் நம்ம கருத்து நம்ம சொல்றோம். அவங்க கருத்து அவங்க நம்மள திட்டுறது திட்டிட்டு போட்டும். சார், இப்ப சமீபத்துல நாங்குநேரியில ஒரு சம்பவம் நடந்துச்சுல்ல சார். ஒரு 3, 4 பேர வெட்டிட்டாங்க. அதுல ஒரு 7, 8 பேர் வேற காயம் வேற அடைஞ்சிருக்காங்க. அத பத்தி விஜய் அவர்கள் வந்து டீட்டெயிலா பேசுவாருன்னு எதிர்பார்த்தா, அதையும் வந்து பெருசா பேசல சார் அந்த கூட்டத்துல. நான் தான் நேத்து அறிக்கை குடுத்துட்டார்லப்பா. நம்மளும் அத பத்தி பேசிட்டோம். இது நான் திருப்பி சொல்றேன். தேர்தல் நேரத்துல இந்த மாரி இன்சிடென்ட் நம்மளும் பேசுறத தவிர்க்கலாம்ன்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். அது ஏன் சார்? மெயினா பதிவு பண்றது இல்லப்பா, அது ஒரு அன்சர்டினிட்டி அந்த இடத்துல உள்ளூர் மக்களுக்கு ஒரு ஆபத்து விளைவிக்கிற மாரி இருக்கும். அது ஜாதி சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றாங்க சில பேர், இதெல்லாம் இருக்கு. நம்மள மாரி ஆட்கள் இத பேசிக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அணைய விடாம தடுக்கிற மாரி ஆகும். அதனால இன்னும் 4 குடும்பமோ, 4 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா, அந்த பாதிப்பு யார சாரும்? ம். சரி, இதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிட்டு போறது பெட்டர். நம்ம அறிக்கை அரசாங்கம் என்ன மெனக்கெடுறாங்கன்றத நம்ம பார்க்கணும். அரசாங்கம் மெனக்கெடலன்னா அதுக்கான அறிக்கை அரசாங்கத்த பேசலாம். திருப்பி இந்த அங்க இருக்க இன்சிடென்ட் எடுத்து ரொம்ப பேச வேணான்றது. ஏற்கனவே ஒரு 4 உயிர் போயிருக்கு. இன்னும் நம்மள மாரி ஆட்கள் அத பேசி பேசி எத்தன உயிர போகணும்னு நெனைக்கிறோம். அத அவாய்ட் பண்ணலாம். ஆ எரியிற நெருப்புல வந்து பெட்ரோல் ஊத்துற மாரியா அது? ஆ எரியிற இதுல எண்ணெய், நெய், பெட்ரோல் எல்லாத்தையும் ஊத்துற மாரி இருக்குது. நம்ம அத அவாய்ட் பண்ணலாம். நம்மளுடைய கொள்கை அதுக்கு நம்மளுடைய கருத்துல அது உடன்பாடு இல்ல. நம்ம ஒரு விஷயத்த நடந்துச்சுன்னா, அதுக்கு அடுத்து சொல்யூஷன்குள்ள வேலை பார்க்கணுமே தவிர, திருப்பி இதுக்குள்ள வேலை பார்க்கக்கூடாது. ஓகே சார். அடுத்தபடியா விஜய் அவர்கள் வந்து ஒரு பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய தொண்டர்கள் தான் எனக்கு ஃபீல் ஆகுது சார். என்னன்னா, எவ்வளவோ வாட்டி சொல்லிட்டாரு, என் பின்னாடி வராதீங்க, எது சொல்றேன்னு தெரியுதா? வண்டி வராதீங்க. பின்னாடி ஃபாலோ அப் பண்றதுதான். ஆனா அதான் சொல்றேன். அ அவர் ஜெயிக்கணும்னு நெனைக்கிற உண்மையான தொண்டரா இருந்தா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு தலைவர் இது வந்து நம்ம விஜய வந்து குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. விஜய் 100 தடவ, 1000 தடவ சொல்லிட்டாரு. அதுல ஏதாவது ஒரு இத கண்ணாடி இறக்கி மொறச்சு திட்டினா, அத எடுத்து சென்சார் கட் பண்ணி போறேன். இப்ப தொட்டதுக்கெல்லாம் நம்ம ஆளுங்க மீம்ஸும், வீடியோஸும் போட்டு தூக்குறாய்ங்க. இவனுங்க போதா குறைக்கு இத வேற பண்றானுங்க. அது இல்லாம இப்ப அந்த போலீஸ் வாகனம் ரிவர்ஸ் எடுத்து அது வேற ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. அது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இத பார்த்த வரைக்கும் வரவங்க சில கும்பல தடுக்கிறதுக்கு அவரு பின்னாடி மாரி இருந்தா பயந்து பசங்கலாம் நின்னுடுவாங்க ம். அப்படின்றதுக்காக நான் நெனச்சேன். பட் அது இடிக்கிற அளவுக்கு போயிருக்கணுமா? வேண்டாமா? அப்படின்றத பார்த்துலாம். அந்த மாரியே எடுக்கிறத விட காவல்துறை 4, 5 வண்டி பேரிகார்ட போட்டு பிளாக் பண்ணி அத பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு போலீஸ் வாகனமே இப்ப மோதுறதுன்றது சரியான நடவடிக்கை நம்ம பார்க்கல. பட் இது வந்து அரசாங்கத்தையும் மத்தவங்களும் குறை சொல்றத விட, அ இண்டிவிஜுவல் அவங்களுடைய தனி ஒழுக்கம் தான் முக்கியம். ஒரு தலைவர் அவர் வேணான்னு சொல்றாருன்னா, நீங்க அத ஃபாலோ பண்ண கூடாது. கரெக்ட். நீங்க பைக் எடுத்துட்டு பின்னாடி போயிட்டு ஒரு ஒரு பெண் கூட பாவம் பைக்ல விழுந்து அடிபட்டிருக்கு. அ ஆண் மக்கள்ல ஏதோ ஒண்ணு போறாங்க. பொம்பள பிள்ளைங்க பாவம் ஒருத்தர் பார்க்க வரேன்றது ஆர்வத்துல வந்துடுறாங்க. அவங்களுக்கு டேமேஜ் ஆகி உட்காரும்போது அவங்க ஃபேமிலி எப்படி அத அஃபெக்ட் பண்ணும்? சார், நம்ம அத நீங்க பசங்க தான் ஆர்வ கோளாறு. பசங்க, பொண்ணுங்கன்னு அ ஈக்குவலா இருக்காங்க சார் ஆர்வத்துல.
இருக்காங்க. அங்க அதிகமா பசங்க வராங்க. இந்த ஃபாலோ பண்றதுல பசங்க அதிகமா வராங்க. அது ஒண்ணு ஒண்ணு இடிச்சுக்கிறது, அது சரியா இல்ல. அது வந்து ஒண்ணு அதான் புது ட்ரெண்டா மாத்தி, இந்த மாரி வண்டி அட்லீஸ்ட் விஜய் அவரு வண்டி மாத்தி போறது, சீக்ரெட்டா வேற இடத்துல இருந்து போற மாரி, அந்த மாரி மாத்தத்துக்கு என்ன பண்ணணும்னு தான் பார்க்கணும். ஓகே. சரி நம்மளும் கொஞ்சம் நம்ம சைட்ல இருந்து என்ன பண்ண முடியும்னு இவரு கொஞ்சம் யோசிக்கலாம். இவங்க இப்படிதான் இருக்காங்க. இவங்க மாற முடியலன்னா நம்ம என்ன பண்றது? ஏதாவது இதுதான் உயிர் பலி ஆச்சுன்னா, திருப்பி இதுக்கு கரூர் மாரி 4 மாசம் பேசப்படும் தேவா. அத கண்டிப்பா. அவாய்ட் பண்ணலாம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா, அது ஏன் கருப்புல 41 இப்ப மொத்தமா சேர்த்தாலே 50 அடிச்சிட்டாரு. விஜய் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிட்டான்ற மாரி விமர்சனமா போகுது. இது பவர்ஃபுல்லான சரி. விமர்சனம் சார் இது. உயிர் பலிய காமெடின்னு வச்சு அதுதான்ப்பா. உயிர் பலிய வச்சு அரசியல் பண்ணக்கூடாது. அரசியல் பண்றாங்க. நீங்க அதுக்கு கன்டென்ட் குடுக்காதீங்கன்றது தான் நம்மளுடைய கருத்து. அது வந்து நம்ம தொண்டர்களும், அவங்க நிர்வாகிக்கு தான் சொல்லுவேன். அட்லீஸ்ட் நிர்வாகிகள் இத வந்து டோட்டலா பிளாக் பண்ணணும். ஒரு இடம் அந்த ரோடு அவர் கார் போன உடனே பேரிகார்ட ஒரு 10 நிமிஷம் இப்ப சிஎம் போனா 10 நிமிஷம் ரோட நிக்க வைக்கிறோம்ல. கவர்னர் போனா ரோட நிக்க வைக்கிறோம்ல. அந்த மாரி பிளாக் பண்ண வைங்க. பிளாக் பண்ண வச்சு இவங்க அந்த இடத்துல காவல்துறை இந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தாலும் நல்லா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் பிளாக் பண்ணிட்டாங்கன்னா, இந்த வண்டி எங்கேயோ போயிடும். கண்டிப்பா. போயிட்டா இந்த ஃபாலோ அப் வர்றது தவிர்க்கப்படும். எல்லா ரோடும் ஒரு 10 நிமிஷம் டிராவலுக்கு பிளாக் பண்ணிட்டாலே போதும். எல்லா பிளாக் இதுவுமே கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். அ ப காவல்துறை இத யோசிக்கணும். டிவிக்கு தலைவர் விஜயும் வண்டி கிண்டி மாத்தி யாருக்கும் தெரியாம போறதுக்கு என்ன அப்படின்றத மெனக்கெடுக்கிறதா பார்க்கணும். இல்ல கூட்டம்லாம் கலைஞ்சதுக்கு அப்புறம் அவர் கிளம்புற மாரி பார்க்கணும். இந்த மாரி ஏதாவது ஒண்ணு வேற ஏதாவது யோசிச்சு தான் பண்ணணும். இல்ல சார். நிறைவா இன்னொரு கேள்வி சார். இப்ப வந்து விஜய் அவர்கள் வெளிய வரல அப்படின்ற மாரி விமர்சனம் வந்துட்டு இருக்க நேரத்துல, வாரம் இப்ப ஒரு கூட்டம் நடத்துறாரு சார். கடந்த வாரம் வேலூர்ல நடத்துனாரு. அதுக்கு முன்னாடி வேற ஒரு மாவட்டத்துல நடத்துனாரு. இப்ப அடுத்தபடியா நெல்லையில நடத்த போறாராம் சார். டீப் சவுத்துக்கு வேற போறாரு. சோ இன்னும் 1 மாசம் தான் எலக்ஷனுக்கு இருக்குன்னு நெனைக்கிறேன். இன்னும் நோட்டிபிகேஷன் வேற வரல. இதுக்கப்புறம் எப்படி சார் இருக்க போகுது களம்? களம் தான் ஜெயலலிதா ரூல்ஸ் ஃபாலோ தான் நடக்கும் அதுக்கப்புறம். மண்டலங்கா பிரச்சாரம் போகும். இப்ப ஸ்டார்ட் பண்ண அந்த பீக் அப்படியே வேண்டியது தான். இப்ப அவங்க டிஜிட்டல் வேன்லாம் அங்க லான்ச் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். இது பிரச் அ இது எனக்கு தெரிஞ்சு விஜய் போறவர்லாம் நேர்ல ஃபீல்ட்ல போய் பேசணும்னு அவசியம் இல்ல. இருந்தாலும் இன்னைக்கு மெனக்கெடல் இருக்கு. தேவைப்படுது. இல்லன்னா அத சொல்லி கார்னர் பண்ணிடுவாங்கன்றதுனால, சொல்லி காரணம் ஆ சொல்லுவாங்க. ஆ அதனால அது பண்ணது பண்ணட்டும். நம்ம சொன்ன மாரி மண்டலமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் வேட்பாளர் அறிவிப்பு கூட்டம்னு ஒண்ணு இருக்கு. மண்டல வாரியா வேண்டியது இருக்கு. இப்ப திருநெல்வேலி சைட்லாம் போறது வந்து அது ஒரு அந்த பெல்ட் ஃபுல்லாவே வந்து நேஷனல் பார்ட்டி மைண்ட் செட் இருக்கவங்க. ஆமா. அங்க இவருக்கு வரவேற்பு எப்படி இருக்குன்றது அதுக்கப்புறம் அத பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து அதுக்கு அவங்க பிரச்சாரம் திருப்பி அங்க வேண்டியது இருக்கா? இல்லன்னா இந்த பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ணணுமான்றதெல்லாம் அவர் முடிவு பண்ணுவாரு. அடுத்தபடியா அந்த காங்கிரஸ், திமுக கூட்டணி வந்து என்னதான் சார் ஆகப்போகுது? சைன் ஆகுமா? ஆகாதா? இல்ல பிச்சுக்கிட்டே தாவேக்கா பக்கம் போறாங்களா? எனக்கு தெரிஞ்சு நேத்து சிதம்பரம் அவரு நான் சொன்ன மாரி, திமுகவோட சார்புல போறதுக்கான வாய்ப்பா தான் அதிகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 27ல இருந்து 28 சீட்டுக்குள்ள ஏதோ ஃபைனலைஸ் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். ஓ! அது 1 ராஜ்யசபாவா, 2 ராஜ்யசபாவான்றது இன்னைக்கு ஈவினிங்குள்ள தெரிஞ்சிரும். அ நாளைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ருவாங்கன்னு நெனைக்கிறேன் திமுக கூடனா. ஆமா சார். இதுல கூட இன்னொரு சிக்கல் என்னன்னா, ஒரு சார்பு வந்து தாவேக்காக்கும், இன்னொரு சார்பு திமுகவுக்கும் சப்போர்ட் பண்றாங்கல்ல இந்த காங்கிரஸ்ல. ஒருவேள ம். தாவேக்கா பக்கம் காங்கிரஸ் கூட்டணி வச்சா, 2ஆ உடையறதுக்கான பிளான்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா தகவல் வருது. டிவிக கூட போனா 2ஆ உடையும்பா. திமுக கூட போனா உடையாது. அவ்வளவு தைரியசாலிங்க இல்ல. உடைக்கிறதுக்கான ஒரே வெப்பன் இப்போதைக்கு செல்வ பெருந்தகை தான். ஓகேவா? செல்வ பெருந்தகை திமுக சார்புல இருக்காரு. அதனால திமுக கூட்டணிய விட்டுட்டு டிவிகேக்கு போனா தான் காங்கிரஸ் உடையும். இந்த நீங்க சொன்ன விஷயத்த ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருந்தாரு. ஒரு பெருந்தொகை ம். வந்து கைமாறி இருக்கான். பெருந்தொகை. பெருந்தொகை கைமாறினால காங்கிரஸ் கட்சி 2ஆ உடையுமா? அப்படிலாம் இல்ல. தொகை மாறும் அப்படின்றது யாரு குடுக்குறது? இல்ல ஒரு கமெண்ட்ல படிச்சேன். அந்த பெருந்தொகைன்னு உடனே, ஓ! இவரு யார சொல்றாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சே அப்படின்ற மாரி இருந்துச்சு. அது இருக்கு. பட் இப்போ அவங்களுடைய ஃபைனலைஸ் என்னன்றத பார்த்து தானே முடிவு பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எப்பவுமே டிஎம்கே தான்ப்பா யாருக்கா இருந்தாலும். உங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு. டிவிகேன்றது ஆப்ஷன் தான். ராகுல் காந்தியும், பிரியங்கா காந்தியும் விருப்பத்துல இருக்காங்க. ஓகேவா? சோ, அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகும் அரசியல்ல, இந்த இதுல தேர்தல் அரசியலுக்கு வரும்ன்றது, இங்க பேசுறத பொறுத்து இருக்கு. மேபி இங்க திமுகவுடன் கூட்டணி, அப்புறம் அங்க கேரளாக்கு தனியா நம்ம காங்கிரஸோட கூட்டணி அமைச்சுக்கலாம். அப்படின்ற மாரி ஒரு புது ட்விஸ்ட் கூட நடக்கலாம். டிவிக்கு இன்டைரக்ட்டா சப்போர்ட் பண்ணுங்க, அத பண்ணுங்கன்னு அது அடுத்த தேர்தல்ல வரேன்னு. பட் அப்படி இருந்தா டிவிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது எஸ், கேரளால. எஸ். அது கம்யூனிஸ்டுக்கு கூட போய் ஆதரவு தெரிவிச்சிடலாம் அவரு. ஏன்னா இன்னைக்கு அதாவது காங்கிரஸ் நிலைப்பாடு இன்னைக்கு அப்படி இப்படி அப்படியே மாறிட்டே இருக்குன்றத விஜய் புரிஞ்சுக்கணும். மாறிட்டு இருக்கு. புரிஞ்சுக்கணும். அப்படி நடந்ததுன்னா, நேரா இவரே போய் கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு அங்க போய் ஆதரவு
தானா ஒரு ஆதரவு கொடுத்து விட்டுடலாம். ஓகே, ஓகே, காங்கிரஸ் ஒழிட்டோம்னு சொல்லிட்டு பண்ணணும். ஏன்னா ஒண்ணு ஏதாவது ஒரு முடிவை எடுக்கணும். எடுக்காம இந்த மாதிரி 2 கட்டாவா இருந்தா என்ன பண்ணுவாங்க கடைசியில? இப்ப இதேதான் டிடிவிக்கு கூட நடந்தது. 21 தேர்தல்ல எங்களை நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பேசின ஒருத்தனும் கடைசி நேரத்துல வரல. அதே மாதிரி டிவிக்கேவே இப்ப கார்னர் பண்றாங்க. ஓகே. சோ நார்த்ல என்ன நடக்குதோ, இப்ப சவுத்ல இப்ப தமிழ்நாட்டிலயும் காங்கிரஸ் தான் பண்ணிட்டு இருக்குல்ல சார். சோ அவங்களோட அதுதான் இப்ப அழிப்பு பாதையை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா இத? திமுக கூட போனா அங்க அழிப்பாதை தான் முடிஞ்சு போகுது. எம்பிக்கு 10 சீட்டு கிடைக்கும். ஓகே. அதுக்கப்புறம் வேற எந்த கேரளால காணாம போயிடுவாங்க. சரி. ஏன்னா ஆல்ரெடி அங்க பிஜேபி நல்லா வளர்ந்துட்டு இருக்காங்க அங்க. ஏன்னா நீங்க கடந்த பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா நான் வந்து திமுக தமிழ்நாட்டுல காங்கிரஸ் காணாம போகுன்றதுக்கு அதுல நான் வரல. அதர் ஸ்டேட் இந்தியா லெவல்ல இது காணாம போகும். கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தொகுதியா வாரியா நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா, 220 தொகுதியில வந்து திமுக கூட்டணி முன்னிலை சார். அதுல வந்து 52 தொகுதிகள்ல காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை. அத பேஸ் பண்ணி தான் நாங்க அதிகமா கேட்கிறோம் அப்படின்ற மாரி காங்கிரஸ்காரங்க சொல்லிட்டு இருக்காங்களே. அதெல்லாம் பேஸ் பண்ணி சொன்னா சீட்டு குத்துது யாரு? திமுக தான். அப்புறம் என்ன? காங்கிரஸ் தனியா போய் இப்ப போன பாராளுமன்ற தேர்தல் 14ல தனியா நின்னாங்கன்னு நினைக்கிறேன். 14லயா அதான், அதான். எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கினாங்க? எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கினாங்க? பாராளுமன்றத்துக்கே உங்களுக்கு அதான் நிலைமை. நீங்க பாராளுமன்றத்துக்கு கேண்டிடேட்டா தமிழ்நாட்டுல பாக்குறாங்க காங்கிரஸ. ஆமா. உங்களை ஸ்டேட்டுக்கு பார்க்கல. கரெக்ட். அதுக்கே உங்களுக்கு ஓட்டு அவ்வளவுதான் விழுந்தது. அப்புறம் நீங்க அதை வச்சு என்ன இங்க வந்து பேச போறீங்க? அதெல்லாம் உங்க திமுக இல்லைன்னா காங்கிரஸ் இல்ல. அது முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். டிவிகேவால நம்ம சொல்றது என்னன்னா, டிவிகேவால கேரளால பெனிஃபிட் இருக்கு. பாண்டிச்சேரியில பெனிஃபிட் இருக்கு. சோ காங்கிரஸ்க்கு அந்த பெனிஃபிட்ட பார்க்கும்போது, காங்கிரஸ்ல இருந்து தமிழ்நாட்டு அரசியல்ல டிவிகே கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். அப்படின்றது. ஒரு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மித்தே வந்து காங்கிரஸ்க்குன்னு ஒரு பாசிட்டிவ் இருக்கு. எஸ். அவங்க அலைன்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் அலைன்ஸ். அதுக்கு யூஸ் ஆகுன்றத நம்ம பார்க்கிறோம். இப்ப அது இந்த மாதிரி முடிவு ஏன்னா ஆச்சுன்னா செக்யுலர் ஃபோர்ஸ்ன்றது ஒரு காரணம் தான் சார். வேற எதுவும் கிடையாது. ம். காங்கிரஸ் இருக்குதுன்னா அந்த செக்யுலர் ஃபோர்ஸ். அதனால அது அ சிறுபான்மையினர் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அந்த ஒரே ஒரு மக்களுக்கு காரணம். ஓட்டு வரும்ன்றது தான் அது மேட்டர். பட் அதுதான் இப்ப எனக்கு தெரிஞ்சு திமுகவோட ஃபைனல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஈவினிங்குள்ள அறிவிப்பு வந்துரும். இந்த 4ஆம் தேதின்ற டெட்லைன் நம்ம சொன்னோம். 4ஆம் தேதி டெட்லைன். நைட் 12 மணி வரைக்கும் காத்து இருந்துட்டு முடிவு பண்ணுவோம். நாளைக்கு ஓகே அத சார். பத்தி டீப்பா பேசுவோம். ஓகே ஓகேப்பா. சார். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. பாய். நன்றி.